அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி தமிழில் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நேற்று இறக்கம், இன்று ஏற்றம், நாளை என்ன அப்படிங்கிறது. இது அனைத்துமே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று சந்தை இறங்கியவுடன் ஏகப்பட்ட நபர்கள் கேப் டவுன் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணவங்க நிறைய பேர், நம்மளுக்கு கொடுத்தவங்களும் நாளைக்கு கேப் டவுன் ஆகுமா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பதிவு. மிக முக்கியமாக நியூஸ் பேஸ்டு நம்பக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம நினச்சது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்பக்கூடாது. பங்கு சந்தையை பொறுத்தவரை ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு சாதகமாக நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, உங்களுக்குண்டான முதலீட்டு மேலாண்மையை பயன்படுத்தி அதற்குண்டான ரிஸ்க் எடுத்திங்கன்னா பங்கு சந்தை எப்போதுமே உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். நீங்கள் நினச்சது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு, எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பங்கு சந்தை உங்களுக்கு பொருந்தாது. ரிஸ்க் எடுக்கத்தான் வேண்டும், ஆனால் அந்த ரிஸ்க் உங்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். நம்ம நியூஸ் பேஸ்டையோ வரைபடத்தையோ நீங்கள் பார்த்து புரிந்து கொண்டால் நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது சந்தையை எப்படி நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இங்கே நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. முதல்ல இதை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு கேள்வியாட்ட கேட்கணும். அப்போ தான் இதனை புரிந்து கொள்ள முடியும். நம்மளுக்கு பொதுவாக ரேஞ்ச் நம்மளுக்கு தெரிய வேண்டும். ஒரு நாளுடைய சராசரி ரேஞ்ச் என்றால் ஹையுக்கும் லோவுக்கும் உட்பட்ட இடம் அப்படின்னு பொருள். அப்போ நேற்றைய ஹை பாருங்கள் 22,446, நேற்றைய லோ 21,905. அப்போ இதற்கு உட்பட்டு தான் இருக்குது. இதோட சராசரியாக நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகள். அப்போ 250 புள்ளிகள்னால் 22,150 அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். இந்த இடம் பாருங்கள். இன்றைக்கி திருப்பி நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. இன்றைய லோ 21,917, நேற்றைய லோ 21,905. இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நேற்றைய இறக்கம் சாதாரண இறக்கம் கிடையாது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 400 புள்ளிகள், 350 புள்ளிகள் நம்மளுக்கு நெகட்டிவ். லோவோட கம்பேர் பண்ணும்போது 400-450 புள்ளிகள் நம்மளுக்கு இறங்குமுகமானவங்க. அப்போது ஒரு இறுதி நேரத்தில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தவங்க நம்மளுக்கு அடுத்த நாள் அந்த பயம் ஒன்று இருந்திருந்தால் நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே இந்த லோ இதற்கு பிலோ தான் வர்த்தகம் நடந்திருக்க வேண்டும். இந்த பிலோவில் வர்த்தகம் நடந்திருந்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருக்கும். சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். இந்த இடத்துல ஓப்பன் பிலோ, எஸ்டர்டே லோ பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ அமையும் போது சந்தை இறங்கு முகத்துக்குண்டான வாய்ப்பாக மாறியிருக்கும். இது ஒன்று. இது நன்றாக தெரிந்திருந்தால் இது. அப்போ இன்றைக்கி அதை பிரேக் பண்ணல. அப்போ நேற்றைய சந்தையோட மிட் பாயிண்ட் வரை இன்றைக்கி பயணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போது இந்த நாளோட இது நம்ம சொல்லியிருக்கிறோம் 22,150 அப்படின்னு. இன்றைக்கி ஹை அதை போட்டிருக்காங்க. நாளைய தினம் இதற்கு உட்பட்டு இருந்தால் சந்தை இதற்கு மட்டும், ஏன்னா ஜோன் என்ன இருக்குது 21,900 to 22,400. அப்போ இந்த மிட் பாயிண்ட், அப்போ இந்த பகுதியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பகுதிக்குள்ளே தான் சந்தையோட தாக்கம் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைய ஹையை நாளைக்கு கடக்காத வண்ணம் இருந்தால் இன்றைய மிட் பாயிண்ட் பாருங்கள். இது நம்மளுக்கு ஒரு 300 புள்ளி. அப்போ 150 புள்ளின்னா இதிலிருந்து 150 புள்ளிகளை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தெரியும் 22,070 அப்படிங்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 22,070 அப்படிங்கிற இடத்துக்கு கீழே இருந்தால் அது சந்தைக்கு உகந்ததாக இருக்காது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நிஃப்டியை பொறுத்தவரை நீங்கள் அதோட ஃப்யூச்சர், அதோட அட்டவணை, நேற்றைய அட்டவணையை நம்ம பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 22,000 புட் 22,400 கால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வைடு ஸ்ட்ரைங்கலாக இருக்குது. இதனால் சந்தை கேப் டவுன் இருக்கிறக்கூடாத வாய்ப்பு குறைவு அப்படின்னு நம்ம இப்போது இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லலை, வரைபடம் பார்க்கல, அட்டவணை பார்த்து தான் நாம் சொன்னோம்.
நிறைய பேருக்கு நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் கணக்கிடுவது உங்களுக்கு வந்து சிலருக்கு புரிதல் ஏற்படலை. அதற்கு போக நிறைய பேர் வரைபடத்திற்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொசிஷன் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு சாதகமாக யார் காணொளி பதிவு பண்ணுறா, நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தால் யாருக்கு அதற்கு சாதகமாக பதிவு பண்ணுறா, அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் சந்தையை இன்னொருத்தர்கிட்ட கேட்குறத விட சந்தையை நீங்கள் ரீடிங் பண்ணணும். இது நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, இது நடக்கிறக்கலான்ட்டு மற்றவங்க சொல்கிறத நம்புற வர நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்துட்டு நீங்கள் பணத்தை இழக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தான் அதிகம். நீங்கள் அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம், இல்லை நீங்களே அதனை தெரிந்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான பதிவு 22,146, ஃப்யூச்சர் வந்து 22,264, 120 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ப்ரீமியம் தான். அட்டவணை இது எக்ஸ்பைரி இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, அதனால் அடுத்த எக்ஸ்பைரிக்கு மாற்றிக்கலாம். இப்போது 22,000 புட் 22,200 கால் நம்மளுக்கு சந்தை இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 22,100 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 22,000 நம்ம வச்சுட்டாலும் கூட 22,000 புட் 22,200 கால் 22,100, 22,000 புட் நம்மளுக்கு 189 ரூபா 190 வச்சுட்டா 21,810, 22,200 கால் 210 ரூபான்னு வச்சுட்டா 22,410. அப்போது 21,810 டு 22,410 வரை, அப்போ 600 புள்ளிகள். அப்போ அதனுடைய மிட் வந்து 300. அப்போது 22,110 அப்படிங்கிறது முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. இது நன்றாக புரிந்து கொள்ளணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 22,100 கால் 100 புட், 150 கால் 150 புட்டை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 22,100 அப்போது நம்ம அதை பார்க்கலாம். 22,100 கால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க க்ளோசிங் 225 ரூபா. அப்போ 22,325 க்ளோசிங் 22,100 புட் 103 ரூபா. அப்போ 21,997 இந்த ஜோன். 22,100 கால் புட்டு 245 ரூபா. இதிலிருந்து 200 கழிச்சா 22,900. அப்போது 21,855. இங்கே 22,100 கால் 275 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்போ 22,375 ஜோன். அப்போ இந்த ஜோனையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்து 22,150, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா க்ளோசிங் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆன இடம் இங்கே தான். அப்போ 22,150 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 193, 200 வச்சுட்டா 22,350, 22,150 புட்டு 121 ரூபா. அப்போ 22,000 நம்மளுக்கு 30 அப்படின்னு வச்சுக்கலாம். 29 வைக்கணும், 30ன்னு வச்சுக்கலாம். 22,030 டு 22,350 வந்து வால்டைல் ஜோன். 22,150க்கு கீழே ஒரு மாதிரியும் 22,150க்கு மேலே ஒரு மாதிரியும் இம்பேக்ட் பண்ணும். 22,150 கால் புட்டு தான் ரொம்ப முக்கியம். 22,150 கால் ஹை 240 ரூபா. அப்போ 250 ரூபான்னு வச்சுட்டா 22,400, 22,150 புட்டு 268 ரூபாய். அப்போ நம்மளுக்கு 200 போட்ட அப்போ 21,900 அப்படிங்கிற ஜோன். அப்போ 21,900 டு 22,400 வரை ஒரு இம்பேக்ட் ஜோன் இதுக்குள்ளே இருக்க போகிறாங்க. 22,150 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக இது இருக்கிறது. ஆப்ஷன் செயின் நீங்கள் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 22,100 டு 150, இவங்க 22,146னா இவங்க 46, இவங்க 4 சொல்ல நீங்கள் அப்படியே கணக்கீடு பண்ணணும். இதற்குட்பட்டு இருந்த டைம் வேல்யூ அனைத்துமே 0 ஆனாங்க. நம்மளுடைய சேனலை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு அவங்க யூடியூப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப் சேனலில் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அவங்க சேனலையும் நம்ம சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து 4 வருடங்களுக்கு முன்னாடி இதை ஆரம்பித்தோம். ஆரம்பித்த 1வது நாள் முதல் நம்ம ஆப்ஷன் டேபிளுக்கும் ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கும் முக்கியத்துவம் தரோம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வரைபடத்தை பார்த்துருப்பாங்க. நம்ம சேனலை பார்த்ததுக்கப்புறம் அவங்க இதை கொஞ்சம் வந்து சமையல் எப்படி எல்லாம் தூவாங்களோ மசால் பொடியெல்லாம் அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் முன்னோடி நாம தான் அப்படிங்கிறதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது இம்ப்ளைடு வாலிட்டி ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் சற்று 15க்கு உட்பட்டு இருக்குது. அதனால் மொமெண்டம் இருக்கும், இருந்தாலும் டிகேக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். 22,100 டு 150 நம்ம பார்த்தோம் 46 4 ரூபா இருக்கணும். நான் இங்கே பாருங்கள் 219,
122. அப்போ 11 341 ரூபா. 50 ரூபா கழிச்சிட்டா 290. இது பாருங்கள் 190, இங்கே 104. அப்போ என்னாச்சு 294. அப்போது கணக்கீடுகள், இந்த கணக்கீடுகளை புரிந்து கொள்ளுங்கள். இதில் நம்மளுக்கு பையிங் செல்லிங் அப்படிங்கிறத பொறுத்து விட நம்மளுக்கு இங்கே வந்து இந்த கணக்கீடை, இந்த டைம் வேல்யூவை 0 பண்ணணும். இந்த டைம் வேல்யூ 0 பண்ணணும். அப்போ அதை இந்த வேல்யூவை தான் இவங்க ஓடிஎம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டும், அது ஆப்ஷன் வர்த்தகத்தை புரிந்து கொண்டு தான் நீங்கள் வர்த்தகம் மேற்கொள்ளணும். இதனை ரொம்ப நீங்கள் ஆழ்ந்து யோசித்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் ரொம்ப நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் உங்கள் பணம் இழக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் ஆப்ஷன் வர்த்தகத்தை ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்க. பேங்க் நிஃப்டிக்குண்டான காணொலி காலையில் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.